வணக்கம் நேயர்களே. இந்திய சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளராக திகழ்ந்தவர்தான் எம்.எஸ். விஸ்வநாதன். இசையமைப்பாளர்களிடம் உதவியாளராக இருந்து எம்ஜிஆர் நடித்த ஜெனோவா படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான இவர் தனது குருநாதர் சுப்பையா நாயுடு இறந்த பிறகு அவர் ஒப்புக்கொண்ட படங்களுக்கு தனது நண்பரான ராமமூர்த்தியுடன் இணைந்து இசையமைத்திருந்தாராம். எம்.எஸ்.வி. ராமமூர்த்தி கூட்டணியில் உருவான பல பாடல்கள் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்த நிலையில் இருவரும் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தார்களாம். ஒரு கட்டத்தில் எம்.எஸ்.வி. ராமமூர்த்தி இருவரும் பிரிந்த நிலையில் விஸ்வநாதன் முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு இசையமைத்து முன்னணி இசையமைப்பாளராக மாறினாராம். பிரிவுக்கு பின் பல படங்களுக்கு இசையமைத்திருந்தாலும் ராமமூர்த்தி அவ்வளவு பிரபலமாகவில்லையாம். எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுக்கு தனது பாடல்கள் மூலம் கீட் கொடுத்த எம்.எஸ்.வி. கவிஞர் வாலிக்கு பல படங்களில் வாய்ப்பு கொடுத்து அவரின் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருந்துள்ளாராம். அதேபோல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய முதல் பாடலுக்கு இசையமைத்தவர் எம்.எஸ்.வி. தான். குறிப்பாக கண்ணதாசன் எழுதிய பெரும்பாலான பாடல்கள் எம்.எஸ்.வின் இசையில் தான் உருவானதுதான். சினிமாவை தாண்டி எம்.எஸ்.வி. கண்ணதாசன் இடையே நல்ல நட்புடன் இருந்து பழகி வந்தார்களாம். இவர்கள் கூட்டணியில் வந்த பல பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் ரசிக்கும் வகையில் உள்ளதே அதன் தனி சிறப்பாக தான் உள்ளது. இப்படி பல பெருமைகளை வைத்திருக்கும் எம்.எஸ்.வி. 7 குழந்தைகள் பிறந்த பிறகும் ஒரு பாடலை தவறாக பாடியதால் தனது தாயிடம் கன்னத்தில் அறை வாங்கியுள்ளார் என்பதும் பலரும் அறியாத ஒரு தகவலாக உள்ளது. இதை குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய எம்.எஸ்.வி. நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்திற்கு போக மாட்டேன். இசைப்பள்ளிக்கு வெளியில் நின்று அதை கேட்டு கேட்டு இசையை கற்றுக்கொண்டேன். நான் பள்ளிக்கு போகவில்லை என்று தெரிந்து கொண்டு என் அம்மா என்னை அடிப்பார்கள். இந்த அடி நான் 7 குழந்தைகளுக்கு அப்பாவான பிறகும் நடந்துள்ளது. நான் ஒரு முறை ஒரு மலையாள பாடலை தப்பாக பாடிய போது அதில் வார்த்தை சுத்தமில்லை என்று என் அம்மா என்னை கன்னத்தில் அடித்து விட்டார் என்றும் அப்போது நான் 7 குழந்தைகளுக்கு அப்பா என்றும் கூறியுள்ளாராம். மேலும் நீ தினமும் தூங்க செல்லும் முன் உனக்கு நல்லது செய்தவர்களை நினைத்து கொண்டு தூங்கு. நல்லது செய்தவர்களை நினைக்காமல் தூங்கினால் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே உயிர் போனால் அவர்களை நினைத்து பார்க்க முடியாத நிலை ஏற்படும். கெட்டது செய்தவர்களை நினைக்காது என்று என்னை சொல்லி வளர்த்தார்கள் என்றும் எம்.எஸ்.வி. உறக்கமாக பேசியுள்ளாராம். நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.